பருப்பு ரசம் மிகவும் சுவையாக வைப்பது எப்படி? பருப்புமே தக்காளி பூண்டு இதை தனியாக வேக வச்சு அந்த தக்காளி கொஞ்சம் பருப்பு எடுத்து வச்சுக்கணும். நம்ம நார்மலாக எண்ணெய் ஊற்றி மறுபடி எண்ணெய் ஊற்றி சீரக மிளகு கருவேப்பிலை கொத்தமல்லி தழை ஒவ்வொன்றா போட்டால் போதும். எண்ணெய் ஊற்றுறோம், சீரக மிளகு இன்னொன்று கிடந்து உள்ளே போட்டு கலக்கிட்டு, பூண்டையும் போட்டு உள்ளே கலக்கிட்டு, கருவேப்பிலை கொத்தமல்லி தழை போட்டு கலக்கிறோம். அப்புறம் பச்சை மிளகாய் பிடிச்சாலும் சரி, வர மிளகாய் வந்து கட் பண்ணி உள்ளே போட்டு வதக்கிட்டு, அந்த பருப்பு தக்காளி பூண்டை வேக வச்சுக்கிறவங்க எடுத்து உள்ளே போட்டு நல்லா வதக்கிட்டு, நல்லா கல்லுப்பை போட்டு நல்லா தட்டி விட்டு, லைட்டாக கொஞ்சம் புளி ஊற்றிட்டு, லைட்டாக கொதி வரக்கு முன்னாடியே பெருங்காய கட்டி உள்ளே போட்டு கல்லுப்பு போட்டு எடுத்தால் வேறு லெவல் டேஸ்ட்டாக இருக்குது. உப்பு கரெக்டாக பார்த்துக்கணும், செமையாக இருக்கும்.